ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நாங்க நியூன்பர்க்ல இருக்க ஜூ வந்திருக்கோம். நீங்களும் வாங்க உள்ள போய் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் இங்க வரதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணோம். ரெய்னின்னு தான் போட்டிருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேல கொஞ்சம் ரெயின் கம்மியாகுதுன்னு போட்டிருந்தது. மலையில எப்படி ஜூக்கு போறதுன்னு ஒரே திங்கிங்காவே இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா கார் பார்க்கிங்க்கே இடம் கிடைக்கல. அந்த அளவுக்கு மக்கள் இங்க இருக்காங்க. இந்த வண்டி பேர் பொலர் வாகன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கிட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு. ப்ளஸ் நீங்க திங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் கேரி பண்ணிட்டு வரீங்க. இன்கேஸ் லஞ்சே வந்து பேக் பண்ணி கொண்டு வரீங்க. கொஞ்சம் பெரிய பேக்லாம் இருக்குன்னா, நம்ம தூக்கிட்டு ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. இதில வச்சு நம்ம தள்ளிட்டு போய்க்கலாம் ஈஸியா. கொஞ்சம் ஹைட்ல ஏறுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். கிண்டர் வாகன்னா கூட அவ்ளோ ஹைட் ஏத்தும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். பட் இதில என்ன ஒரு மைனஸ்னா, வந்து இப்டி ஃப்ரண்ட்ல தள்ளிட்டு போம்போது, குழந்தை வந்து எந்திரிச்சு நின்னுட்டாங்கன்னா, கீழ விழுந்துருவாங்க. நம்ம பார்க்காம ஒரு பிளேஸ்ல நின்னு பேசிட்டு இருந்தோம். யோகுடி டக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டாரு. அது பார்க்காம ஹஸ்பண்ட் வண்டி மூவ் பண்ணோனே அவரு பின்னாடி கீழ விழுந்துட்டாரு. லைட்டா தான் அடிபட்டுச்சு. பட் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க இந்த வண்டி எடுக்கும்போது. நான் நெனச்சேன் மலையிலலாம் ஜூக்கு வராது, அனிமல்ஸ்லாம் வெளியவே வராது அப்டின்லாம் நெனச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்ளோ கூட்டமா இருக்கு. ஜெர்மன்ஸ் கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயமே மழை, ஸ்னோ, வெயில் எதா இருந்தாலும் அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் கூட மழை பயங்கரமா வந்துச்சுன்னா, என்னடா மழை பெய்யுது வெளில போணுமா அப்டின்னு நமக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். பட் இங்க அப்டிலாம் கிடையாது. கொடைய எடுத்துக்கிட்டு அவங்கவங்க வேலைக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜூ நல்ல பெரிய ஜூவா இருக்கு. ஒன் டே பிக்னிக்கு சூப்பர் பிளேஸ். ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. இந்த ஜூல வந்து எலிஃபண்ட் இல்ல. அப்புறம் மழை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை நின்னதுக்கப்புறம் இப்டி வெளில வந்தோம். ஒரு டைகர் தான் இருந்துச்சு. இத சுத்தி, சுத்தி ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா ஃபோட்டோக்கும் இந்த டைகர் நல்லா போஸ் குடுத்துட்டு இருந்துச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 ஃபேமிலி வந்துட்டு இங்க டால்ஃபின் ஷோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கணும்னு நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தோம். இது வந்து காலையில 11:30 அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து 3:30க்கு அந்த ஷோ இருக்கு. இங்க வந்து இந்த கூட்டம் எதுக்குன்னா, சீ லயனுக்கு வந்து ஃபுட் குடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்க்குறது சீ லயனோட லஞ்ச் டைம். நல்ல பெரிய ஜூ. ஆனா நாங்க வந்ததே கொஞ்சம் லேட்டு. ஃபுல்லா வந்து ஜூவ கவர் பண்ண முடியல. 75% ஆஃப் த ஜூல இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். 25% வந்து நாங்க இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நேரமா ரைனோசர் பேக்கே காட்டிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணோம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. டால்ஃபின் ஷோக்காக வந்துட்டோம். Neben der Nami haben wir direkt ihre Mutter. Das ist unsere Fanny. Die Fanny ist mittlerweile 24 Jahre alt und ursprünglich aus dem Heidepark Soltau hier zu uns gekommen. டால்ஃபின் ஷோலாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அனிமல்ஸையும் பார்த்துட்டு இப்போ நாங்க கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.